ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்ரீமியான டேஸ்டான வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ஃபேன் சூடானதும் 1/4 கிலோ வெண்டைக்காய் நான் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும், வதக்கி விட்டுக்கலாம். அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாங்க. இப்போ மாற்றி வச்சுட்டு அதே பேனில் ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பல் தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட நம்ம பூண்டு தனியாக இப்படி தட்டி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காய்களை சேர்த்திக்கலாங்க. இதுவும் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு அந்த க்ரீமியாக வரதுக்கான ஒரு பொருள் இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, தயிர் தான். கட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லாமே கலந்து விட்டுட்டு இதை நாங்கள் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு. வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரே மாதிரி தான் எப்போயுமே செய்வோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து இந்த குழம்புல சேர்த்திக்கலாம். இப்போ குழம்புக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு இந்த டைமில் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த குழம்பு இட்லி தோசை சாதத்தோடலாம் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு நம்ம எப்பயுமே சாம்பார் தான் வைப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.